வடிவேலுடன் காமெடி காம்போ. ஹவுஸ் அரெஸ்ட். கோவை சரளாவுக்கே டஃப். மர்மமான தற்கொலை. யார் இந்த நடிகைன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு நடிகர் வடிவேலு அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில நடிகர்கள் திரைத்துறையில் உச்சத்தை தொட வேண்டியவர்கள் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பதுண்டு. அதற்கு காரணம் அவர்களின் நடிப்பு திறமை. அப்படி திறமை கொண்ட சிலர் எடுக்கும் தவறான முடிவுகளாலும் சூழ்நிலைகளாலும் அவர்களது சினிமா வாழ்க்கை முடிந்து விடுகிறது. அப்படி ஒருவர்தான் குணச்சித்திர நடிகை சோபனா. அவரை செல்லத்தாயி என சொன்னால் பலருக்கும் தெரியும். லொல்லு சபா தொடங்கி ஜில்லுன ஒரு காதல் படத்தில் செல்லத்தாயி கதாபாத்திரம் வரை காமெடி கதாபாத்திரங்களில் தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்தவர் சோபனா. கோவை பிரதர்ஸ், நகரம் ஆகிய படங்களில் நடித்திருந்தார். தமிழ் சினிமாவில் அடுத்து கோவை சரளாவாக வருவார் என எதிர்பார்க்கப்பட்டவர் திடீரென தற்கொலை செய்து கொண்டது ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சி. இது தொடர்பாக அவர் சகோதரி ஆனந்தி அண்மையில் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். அது என்ன என்பது குறித்து பார்க்கலாம். சோபனாவின் அப்பா ஜெயராமன், அம்மா வைரம் ராணி இருவருமே நாடக கலைஞர்கள் தான். பெரியார் நாடக மன்றத்தில் இருந்தவர்கள். 2 குழந்தைகள், ஒருவர் சோபனா, மற்றொருவர் ஆனந்தி. சோபனாவுக்கு முன்பே சினிமாவில் என்ட்ரி கொடுத்தவர் ஆனந்தி. ஒரு ஊமையின் ராகம் படத்தில் நடித்து படத்தின் நாயகனை மனம் முடித்தார். சினிமாவில் சாதிக்க நினைத்தவர் திருமணத்துடன் ஒதுங்கி கொண்டாராம். ஆனால் வாழ்க்கை முரண்களால் உருவானது. திருமணம் முடித்து வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்று நினைத்த சோபனா சினிமாவில் என்ட்ரி கொடுத்து அசத்தினார். விருப்பத்திற்கு எதிராக சகோதரிகளின் வாழ்க்கை மாறிவிட்டது. கரகாட்டக்காரன் வாய்ப்பு ஆனந்திக்கு தான் வந்ததாக கூறப்படுகிறது. சில காரணங்களால் அது மிஸ் ஆனதாம். சோபனா சின்னத்திரை மூலம் என்ட்ரி கொடுத்தார். லொல்லு சபா என பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். யோகி பாபு முக்கியமான நடிகராக வருவார் என அன்றே கணித்தார் சோபனா. ஒரு கட்டத்தில் வெள்ளித்திரை வாய்ப்புகள் இவரை தேடி வந்தன. காஞ்சனா 2 படத்தில் கோவை சரளாவுடன் நடிக்க இருந்தவர் சோபனா. ஆனால் அப்போது அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் நடிக்கவில்லையாம். வடிவேலு சார் ஆர்டிஸ்ட் என்ற பெயர் வந்தது. முருக பக்தையாக இருந்தவர் சோபனா. தொடர்ந்து விரதம் இருந்துள்ளார். சாப்பிடாமல் இருந்ததால் வயிறு மற்றும் தொண்டையில் புண் ஏற்பட்டுள்ளது. உடல்நல பாதிப்புகள் ஒரு புறம். இதனால் எம்டன் மகன், சிறுத்தை படங்களில் நடிக்க முடியாமல் போனது. சோபனாவின் சகோதரி ஆனந்தி கூறுகையில், ஹவுஸ் அரெஸ்ட் போன்ற தவறான பேச்சுகளால் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டோம். என் அம்மாவும் வெளியே போக முடியல. சோபனாவை திட்டுனீங்களா, ஏன் இறந்தாங்க என்று பலரும் கேள்வி கேட்டு துளைத்ததால் வீட்டுக்குள்ளேயே ஹவுஸ் அரெஸ்ட் ஆயிட்டாங்க. உண்மையிலேயே அக்காவுக்கு உடம்பு சரியில்லாமல் அவதிப்பட்டு அதனால் தான் தப்பான முடிவு எடுத்து விட்டார் என்று பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு நடிகை சோபனா அவர்கள் நடித்த எந்த காமெடி சீன் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நடிகை சோபனா அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.